வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த சில வாரங்களில் மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருந்தது, அதோடைய ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம புதிய கான்ட்ராக்ட்டுக்கு மூவ் ஆகிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தோன்னா இந்த சார்ட் எல்லாமே 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட் தான். இதை மொத்தமாக பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த சில வாரமாக மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன், அதுதான் இந்த சைடாக ப்ரைஸ் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் சைடில் ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்பாங்க. ஆனால் மார்க்கெட் அப்படி கன்சாலிடேட் ஆயிருந்தாலும் அதோடைய டவுன் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோன்னே தெளிவாக தெரியுது. இதில் முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 150, 152 இந்த பர்டிகுலரான கான்ட்ராக்ட்டுக்கு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் மேலே போக முயற்சி செய்கிறப்ப அதுக்கு உதவியாக இருந்தது 146 அப்படின்ற சப்போர்ட்டு. இப்போ படிப்படியாக 146 அப்படின்றது ஒரு நடுவில் இருக்கிற முக்கியமான ஜோனாக மாறுது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் நல்லா குறிப்பாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 166 தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அந்த பலன் கொடுக்கல. கடந்த சில நாட்களில் மார்க்கெட்டோட ஹை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஹை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஆனால் எல்லாமே 146 நோக்கியே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் கொஞ்ச நாளாக மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு 8 பாயிண்ட் அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் மேலேயும் கீழே போக முடியாமல் திணறிட்டு இருந்திருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான குழப்பமான இடத்துல தான் நம்மளுடைய ட்ரேடிங்கை ஆரம்பிக்க போகிறோம் இந்த கான்ட்ராக்டில். சரி, என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, நீங்கள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 146க்கு கொஞ்சம் பக்கமாகவோ கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஐமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரேடிங்கில் 2 பக்கமும் வாய்ப்பு இருக்குது. கன்சாலிடேஷன் சைட்வேயாக நடக்கிறப்ப என்னன்னா 50% பையர்ஸுக்கும் 50% செல்லருக்கும் சரிசமமான வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் 147 விட்டு மேலே போகிற சமயத்தில் நீங்கள் பை பண்ணலாம். 144க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் பை பண்ணலாம். இது ஒரு விதமான வாய்ப்பு. அதனால் மார்க்கெட்டில், ஏன்னா நேற்று மார்க்கெட்லேயும் ஓரளவு நமக்கு வந்து ரிபப்ளிக் டேனால மார்க்கெட் இல்லை. ஆனால் உலக மார்க்கெட்டில் பார்த்தோன்னா ஓரளவு பையிங் இருந்திருக்கு. ஓரளவு மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி வந்து கீழே க்ளோஸ் ஆன மாதிரி தான் காமிக்குது. அந்த அடிப்படையில் மார்க்கெட்டில் தொடர்ந்து பையிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா இன்னொரு முறை 47 விட்டு உடைச்சிட்டு மேலே போகிறப்போ ஓரளவு பையிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 47 விட்டு மேலே போனால் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னும் மார்க்கெட்டில் செல்லிங்க்கு சாதகமாக கூட ட்ரை பண்ணலாம். என்னென்னா நான் 147 மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு செல் பண்ணலாம். ஆனால் எங்களோட அட்வைஸ் பை பண்ணுறது மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுறோம். செல் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கலாம். இதுதான் இன்றையோட ட்ரேடிங் திட்டம். ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த 152.50 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த கான்ட்ராக்டில். ஒரு க்ளோசிங் மார்க்கெட் 150-52க்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து ஷார்ட் டேர்ம் பையிங்க்கு மாறும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமான இடம், ஆனால் அதிகமான லாபம் தரக்கூடிய இடமாகவும் அமையுது. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.